அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல செய்யுள் இயல் 1 திருக்குறளோட முதல் 5 பாடல் நம்ம பார்த்தோம். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6வது பாடல்ல இருந்து 10வது பாடல் வரைக்கும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பாடல் நம்ம என்ன செய்யலாம் இருக்கா ரீட் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் புக் எடுத்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 11. குறள்பா 1. வினை திட்பம் என்பதொருவன் மனத்தின்பம் மற்றைய எல்லாம் பிற. வினை திட்பம் என்பதொருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற. செகண்ட் பாட்டு குறள் 2. ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்ப ஆய்ந்தவர் போல். ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்ப ஆய்ந்தவர் போல். குறள்பா 3. கொடுக்கச் செய்தக்கது ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். இடை கொடுக்கச் செய்தக்கது ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். குறள்பா 4. சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். குறள்பா 5. ஈரெய்தி மாண்டார் வினை திட்பம் வியந்தன்கண் ஊரெய்தி உளப்படும். ஈரெய்தி மாண்டார் வினை திட்பம் ஏந்தன்கண் ஊரெய்தி உளப்படும். இப்போ நம்ம இந்த 5 பாடலாம் கடைசி வகுப்புல பார்த்துருக்கிறோம். நம்ம பார்க்க போறது 6வது பாடல். குறள்பா 6. நெக்ஸ்ட் பாடல். எண்ணிய எண்ணியாங் கெய்துவ எண்ணியார் திண்ணிய ஆக பெறின். எண்ணிய எண்ணியாங் கெய்துவ எண்ணியார் திண்ணிய ஆக பெறின். ஒரு பொருளை அடைய நினைத்தவர் அடைவதற்கேற்ற மன வலிமையை பெற்றால் நினைத்ததே அடைந்து விடலாம் அப்படின்னு சொன்னது. எண்ணியவர் ஒரு எண்ணத்தை நம்ம நினைக்கிறவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க, வலிமை உடையவர்களாக இருந்தால் நினைத்த பொருள் எல்லாவற்றையுமே எண்ணியபடியே நாம் முடித்துக் கொள்ளலாம். நல்ல ஒரு அறிவுடையவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம என்ன ஒரு காரியம் நினைக்கிறோமோ அவங்க அதை என்ன செய்வாங்களாம், மிக எளிமையாக அவங்க நினைத்தபடியே அதை முடித்து விடுவார்கள், அதாவது அடைந்து விடுவார்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணிய ராக அப்படின்னு சொன்னா அதை சேர்த்து படிக்கணும். திண்ணியர் ஆக பெருங்கிறது அதை சேர்த்து சொல்லும் போது திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்லணும். சரியாமா? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ கெய்துவன்னு இருக்கு. நம்ம படிக்கும் போது எய்துவ கே எப்படி மாறும், ஏயா மாறும். எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து படிக்கலாம். ஓகேவாமா? எண்ணிய அப்படின்னு சொன்னா நினைத்தவை. திண்ணியர் வலியர் வலியர். எண்ணிய நினைத்தவை திண்ணியர் வலியர். ஒரு பாட்டு சொல்லித்தரேன். எண்ணிய எண்ணியா எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். ஓகேவாமா? இதோட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா எண்ணிய வினையால் அடையும் பெயர், எய்துவ பலர்பால் வினைமுற்று. டெக்ஸ்ட் பாட்டு. குறள்பா 7. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அண்ணா உடைத்து. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அண்ணா உடைத்து. இந்த உருண்டு செல்லு தேர் பார்த்துக்கிங்க அப்படின்னா அந்த தேர்ல உருண்டு செல்லக்கூடிய தேர்ல ஒரு பெரிய என்ன இருக்கும், சக்கரை, 2 பக்கமும் சக்கரை இருக்கும். உருண்டு செல்கின்ற பெரிய தேர், அந்த தேர்ல அச்சில் சிறிய கடையாணி போன்று அதுல பெரிய தேரா இருந்தாலும் அந்த சக்கரை பெருசா இருந்தாலும் அது சுழன்று போனோம்னு சொன்னா மிக சிறிய வலிமையான என்னது ஆணி, கடையாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வைத்து பயன்படுத்தினா என்ன செய்வாங்க, அந்த ஒரு பெரிய தேரையே உருவாக்கி அதை என்ன செய்வாங்க, இழுத்துட்டு போவாங்க. அப்ப அந்த சின்ன ஆணி, அந்த கடையாணின்னு சொல்லக்கூடியது இல்லை என்றால் அந்த பெரிய சக்கரத்தால என்ன செய்ய முடியாது, உருண்டு செல்ல முடியாது. அதனாலதான்
திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல வந்து நிறைய என்ன செய்வாங்களாம், ஒரு அவங்கள பார்த்தா இவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருவம் வந்து எப்படி இருக்கணும் அவங்களுக்கு. ஒருவேளை அவங்க வந்து இது செய்ய முடியாத நம்ம நினைப்போம், இவங்களால இது பண்ண முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் பார்த்த உடனே என்ன செய்யக்கூடாது, எடை போடக்கூடாது, எண்ணக்கூடாது. ஆனால் அவங்களும் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, உலகில் சாதிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்களாம். அந்த உருண்டு செல்லக்கூடிய பெரிய சக்கர தேருக்கு அந்த சின்ன ஆணி கடையாணி எப்படி பயன்படுகிறதோ அதே போல இந்த உலகத்திலேயும் நிறைய பேர் எப்படி இருப்பாங்க, சிறுமைப்பட்டவர்களா இருப்பாங்களாம். உங்களை பார்த்தா சின்னதா இருப்பாங்களாம். ஆனா அவங்களால என்ன ஆகுமா, உலகத்துக்கு பெரிய சாதனைகள் படைக்கக்கூடியதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த குறள்பால குறிப்பிட்டிருக்காங்க. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரு தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இதுல வந்து உருவு கண்டு அப்படின்னு சொன்னதுனால வடிவின் சிறுமை நோக்கி, வடிவின் சிறுமை நோக்கி எல்லாமை இகழாதிருத்தல், எல்லாமே இகழாதிருத்தல். இலக்கண குறிப்பு பாருங்க. கண்டு வினை எச்சம், கண்டு வினை எச்சம், பெருந்தேர் பண்பு தொகை, எல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர், உடைத்து குறிப்பு வினை முற்று. ஓகேவா? அடுத்தது குறள்பா 8. கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் அப்படின்னு சொன்னா, மனம் கலங்காமல் செய்வதாக துணிந்த செயலிடத்து பின்னர் தளர்ச்சி இல்லாது காலம் நீட்டிக்காது செய்தல் வேண்டும். மனம் கலங்காமல் மேற்கொண்ட ஒரு செழிப்பை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், சோர்வு இல்லாம மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இல்லாம நம்ம வந்து ஒரு காரியம் செய்ய தொடங்கணும்னு சொன்னா வந்து அதை காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும். நமக்கு மனசுக்குள்ள போட்டு என்ன செய்யக்கூடாது, அதை வந்து தளர்ச்சி செய்து முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, மனம் தளரக்கூடாது. அதுதான் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. எந்த ஒரு காரியம் செய்யும் போது துணிச்சலோட துணிந்த செயலிடத்து மனம் தளராம இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், துணிந்து செயல்பட வேண்டும். அப்படி செய்து முடிக்கும் போதுதான் நம்ம என்ன செய்ய வெற்றியை காண முடியும். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் துடி கடிந்து செயல், தூக்கம் கடிந்து செயல். ஓகேமாமா? கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல். இதனோட சொற்பொருள் என்னன்னு பார்த்தா, கலங்காது மனம் தெளிந்து, கலங்காது மனம் தெளிந்து, துளங்காது தளர்ச்சி இல்லாமல், துளங்காது தளர்ச்சி இல்லாமல். இலக்கண குறிப்பு பார்ப்போம். கலங்காது துளங்காது கடிந்து இதெல்லாமே என்னது, வினை எச்சங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் குறள்பா 9. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. துன்பம் மிக வருவதாயினும் இறுதியில் இன்பம் தரும் செயலை துணிவோடு செய்தல் வேண்டும். இப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னு சொன்னா அதுல ஆரம்பத்துல வந்து எப்படி இருக்கும், துன்பம் மிகுதியாக வந்தால் அதற்கு வந்து மனக்காட்சி கொள்ளாமல் முடிவில் உண்டாகும் இன்பத்தை எண்ணி அதனை மகிழ்ச்சியாக முடிக்க வேண்டும். நீங்க இந்த வருஷம் படிக்க தொடங்குறீங்கன்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு எப்படி இருக்கும், துன்பமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். படிக்கணுமே, இதை இவ்வளோ படிக்கணுமே, இந்த புக்கெல்லாம் படிக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் பிள்ளையால ஒரு துன்பம் கலக்கவர். ஆனா வந்து அந்த வருஷம் முடிகிற டைம்ல நீங்க வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு இன்ப அதிர்ச்சி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டேன், நான் 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சி வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், காத்திருக்கு. அதே போல ஒரு சின்ன ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, முதல்ல செய்ய தொடங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடினமா தான் இருக்கு. ஆனா அதையும் மீறி நம்ம வந்து முயற்சி செய்து அதை முடிக்கும் போது கடைசியில முடிவு எப்படி இருக்கும், மிக வெற்றியாக இருக்கிறதான். துன்பம் உறவரிலும் செய்ய துணி மாற்றி இன்பம் பயக்கும் வினை. இதுல வந்து சொற்கள் என்னன்னு பார்த்தா, உறவரின் மிகுந்து வருமாயின், பயக்கும் உண்டாக்கும், செய்க செய்ய வேண்டும். இலக்கண குறிப்பு செய்க வியங்கோள் வினைமுற்று. ஓகேவா? இப்ப குறள்பா 10. இணை தெப்பம் எய்திய கண்ணும் வினை தெப்பம் வேண்டாரில் வேண்டா உலகு.
எனை திற்பம் எய்திய கண்ணும் வினை திற்பம் வேண்டாரை வேண்டா உலகு. செய்யும் செயலில் உறுதி கொள்ளாதவரை அவரிடத்தில் வேறு எந்த வலிமை இருந்தாலும் உலகத்தவர் மதிக்க மாட்டார். இப்போ ஒரு வேறு எத்தனை உறுதி உடையவராக இருந்தாலும் சிலவங்க ரொம்ப நல்லா என்ன செய்வாங்க, ஒரு பலமுள்ள ஒரு மனிதராக இருப்பாங்க. அவங்க தொழிலில் என்ன இருக்காது, உறுதி இருக்காது. அவங்கள தோற்றத்தில் பார்க்கும்போது இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் மாதிரி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் பார்க்குறது. ஆனால் அவங்களோட செய்கை, அவங்களோட தொழில், அவங்க எதுலேயுமே எப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு முழுமை அடைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யாது, உலகம் மதிக்க மாட்டா, உலகம் போற்றார். அதான் நினைத்திற்பம் எய்திய கண்ணும் வினை திற்பம் வேண்டாரே வேண்டா உலகு. எந்த ஒரு செயலை செய்கிறவங்களோ அவங்களுடைய தொழிலில் அல்லது அவங்களுடைய செய்கையில் முழுமை பெற்றவர்களாக இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களை என்ன செய்யாது, உலகமும் விரும்பி போற்றாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. இதோட சொற்பொருள் என்ன பார்த்தோம்னா, வேண்டாரை கொள்ளாத அமைச்சரை, வேண்டாது விரும்பாது உலகு, வேண்டாது உயர்ந்தோர் நன்மதியார். இலக்கண குறிப்பு, வேண்டாரை வினையால் அணையும் பெயர், உலகு இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவாமா? இப்போ நம்ம பயிற்சி பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 17. பொருள் எழுதுக. திற்பம் வலிமை. இதோட ஆன்சர் எல்லாமே அங்கே ஃப்ரெண்டில் இருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கு கீழேயும் பொருள் இருக்கு. அதை பார்த்து நீங்க என்ன செய்யணும், காப்பி பண்ணணும். திற்பம் வலிமை, கோள் துணிவு, விளமம் துன்பம், வீறு சிறப்பு, எண்ணிய நினைத்தவை. இலக்கண குறிப்பை தருக. இதுலயும் வினை திற்பம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள எடுத்துக்காட்டி அது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாட்டுக்கு கீழேயும் இதற்காக கொடுத்துருக்கோம். வினை திற்பம் 7ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் நம்பர் 2, ஆய்ந்தவர். ஆய்ந்தவர் அப்படின்னு சொன்னா வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஒல்காமை எதிர்மறை தொழிற்பெயர். எற்றா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். சொல்லுதல் தொழிற்பெயர்கள். உலகு இடவாகு பெயர். மாண்டார் வினையால் அணையும் பெயர். இதெல்லாமே ஒவ்வொரு பாட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அது அந்தந்த வேர்டுக்கு கீழே மேலே செய்து ஆன்சர் எடுக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 18 பக்கம். கோடிச்ச இடங்களை நிரப்புக. கேட்டுக்கோங்க. குறள்பா என்பது டேஷ் வெண்பா, குறள் வெண்பா. குறள்பா என்பது டேஷ் வெண்பா, குறள் வெண்பா. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். ஒரு திருக்குறள் பாட்டு நமக்கு கொடுத்துருக்க பாட்டு தான். அதை என்ன செய்யணும், ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் தெரிந்து கொள்வோம் இருக்கிற பேஜ் நம்பர் 19. இதுவும் என்ன செய்ய வேண்டும், எல்லாம் படித்து என்ன செய்யணும், இந்த பாடலை படிக்கணும். எல்லாமே என்ன செய்யணுமோ படிமா. எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இன்ட்ரெஸ்ட் Zoom ஆப்பில் கேட்டு தெளிவு தரலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.